உண்டாகட்டும். யார் யார் எம்புட்டு பாட்டா பாடி இருக்கிறாங்கம்மா. உதாரணத்துக்கு ஔவையார் பாடி இருக்கிறாங்க ஆத்திச்சூடி பாட்டு, கம்பர் பாடி இருக்கிற பாட்டு கம்பராமாயண பாட்டு, கருத்துக்களை தந்தது கண்ணதாசன் பாட்டு, பாடத்தினையும் படிப்பினையும் கொடுத்தது பட்டினோத்தார் பாட்டு, பாமரன் பாடுவது பாசப்பாட்டு, தாய்மார்கள் பாடுவது தாலாட்டு பாட்டு, கிராமத்துல பாடுவது கிராமிய பாட்டு. எத்தனை பாட்டு இருந்துட்டாலும் உங்க பாட்டை நிப்பாட்டு. எதுக்கு சொன்னீங்க எப்படி? அப்படி சொல்லுவேனாமா? இல்லதான் சொல்லி பிடிக்கல, அப்புறம் சொல்லுவேனாமா? பாட்டு இருந்துட்டாலும் உங்க பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்லாத அளவிற்கு அருமையான பாட்டு, ஞான பாட்டு. இப்படிப்பட்ட பாட்டுக்கு என்னோட பாட்டு எடுப்பான பாட்டு, துடுப்பான பாட்டுன்னு பார்க்கையில அழகா சொன்னீங்க. அதாவது இந்த பாட்டு அறிவான பாட்டு, அதாவது பாட்டு அப்படின்னு சொல்ல போனாக்க கதை முறைப்படி இது இப்போ நாடகம் நடக்குது பார்த்தீங்களா? இந்த நாடகம் ஏற்றக்கூடியவர் யாரு? தவத்திரு டி சங்கர சுவாமிகள். அந்த நாடகத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாரதர் வர்றார் அப்படின்னா வள்ளியாகப்பட்டவர்கள் வருகை பாட்டு இப்படிதான் நாரதரை பற்றி பாட வேண்டும் அப்படிதான் எழுதியிருக்காங்க. ஆனால் எந்த வள்ளியும் பாடதே இல்லை. ஆனால் ஒரு சில வள்ளியை மட்டும் தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதனால தான் சோறு திங்கிறோம். அதனால தான் நான் சொன்னேன் யாரும் சொல்லாத அளவிற்கு அருமையான பாட்டுன்னு சொன்னேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னேன். இப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா இந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு நீங்க ஒரு பொட்டு ஒண்ணு வைக்கணும்னு வாக்கையில நான் பொட்டு வச்சுக்கிட்டு தானே வந்திருக்கிறேன். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டன்னு வச்சுக்கமா, வெள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதமா. தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கமா, வெள்ளக்கல்லு கல்லு முக்குத்தியும் பட்டன்னு மின்னுதமா. தெக்கால ஓடுற காவிரி யாரும் சந்தங்கள் பாடட்டுமே, வடக்கால ஓடுற வைகையை வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே. ஏராசாத்தே நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, மாலைய சூடிக்கமா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கமா, வள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டண மின்னுதமா. கண்ணாடி வளையலும் கண்ணு வச்ச ஜிமிக்கையும் கண்ணான தங்கச்சிக்கு நான் மாட்டுவேன், அன்பில் நீராட்டுவேன். கண்ணாடி வளையலும் கல்லு வச்ச செமிக்கையும் கண்ணான தங்கச்சிக்கு நான் பூட்டுவேன், நீராட்டுவேன். அம்மா நீ குமரியாய் ஆனாலும் குழந்தையாய் என்னாலும் நான் எடுத்து சீராட்டுவேன், நெஞ்சில் நாளாட்டுவேன். முத்தானு வல்லாக்கு முக்கோடு நானானே, பொன்னானு லோலாக்கு காதோடு முத்தானே. நெத்தி பொட்டு பூவோடு நீ வாழணும், நித்த நித்த நல்வாழ்த்து நான் காணணும். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கமா, வெள்ளக்கல்லு கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. ஆக இப்படியெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு வாழ்த்து கொடுத்து விட்டாலும் கூட இந்த இடத்துல நீங்க ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும். இருந்துட்டாலும் உங்க கூட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வின்னு பார்க்கையில, பண்டு வேலையாட் கண்டு மொழிமாவே, பண்டு விழி கற்கண்டு மொழிமாதே, பண்டு வேலையாட் கண்டு மொழிமாவே, நீ வந்திருக்கும் நாடது சொல் போவே. வண்டி விழி கற்கண்டு மணி மாதி நீ வாழ்ந்ததற்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அழகாக என்னைய பார்த்து வண்டுக்கிறா ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க. அப்படின்னா விழிகளை பார்க்க போனால் எத்தனையோ விழிகள் இருக்கு சாமி. மான்விழி, மீன்விழி, வயல்விழி என்று சொல்லக்கூடிய பலவிதமான விழிகள் இருந்தாலும் வாங்கண்ணே வாங்க 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 வாங்க. தாங்கள் எந்த வண்டுக்காக என்னைய ஒப்பிட்டு சொன்னீர்கள் அப்படி நீங்க சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுற சாமி. விழியிலே எத்தனையோ விழி இருக்குமா. அப்படி பார்க்க போனா கவிஞர்கள்லாம் வந்து பெண்களுடைய விழிகளை பற்றிலாம் வர்ணிச்சிருக்கிறாங்க. எப்படிலாம் வரைஞ்சிருக்காங்க, ரொம்ப நிறையா தான் வரைஞ்சிருக்கிறாங்க. எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா, தேனுண்ணு வண்டு மாமலரை கண்டு திரிந்தலைந்து பாடுவது ரீங்காரம் கொண்டு பூங்கொடியே நீ சொல்லுவா, பூங்கொடியே நீ
இப்படியும் ஒரு கவிஞர் வரைஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு கவிஞர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது, விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது, எங்கெங்கும் பெண்ணழகி அடடா எங்கெங்கும் உன்னழகி, விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது, எங்கெங்கும் உன்னழகி அடடா எங்கெங்கும் பெண்ணழகி அடடா எங்கெங்கும் பெண்ணழகி. இப்படிலாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா, நாரதராகப்பட்டவர் முக்காலங்களை உணர்ந்த நாரதர் நீங்க, முனிவராகப்பட்டவர் இந்த வள்ளியை பற்றி வண்டு விழி கற்கண்டு மொழி மாதிரி அப்படின்னு வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, என்னையை பற்றி என்னுடைய நாட்டை பற்றி தாங்கள் கேட்டுக்கிறீங்க. கதை முறைப்படி பாடல்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு பார்க்க போனாலும், இந்த வண்டு விழி கற்கண்டு மொழி மாதிரி அப்படி நீங்கள் என்னை பார்த்து பாடிருக்கிறீங்க அப்படின்னா, இதை எதுக்கு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த பகுதியில் அதிகமாக நடக்கக்கூடியது வள்ளி திருமண நாடகம் தான். இந்த வள்ளி திருமண நாடகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாரதரும் வள்ளி வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதிரி நீ வாழ்ந்திருக்க நாள் சொல்கோதை அப்படி இதைத்தானே சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணாங்க, வள்ளியாகப்பட்டவர் ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நான் வாழ்ந்திருக்கு நாடு சிற்றூர் சுவாமி அப்படின்னு இதை தான் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வர்ற ஊர்களெல்லாம் அந்த ஊரில் அதை தானே பாடினாங்க, இதை தானே இந்த ஊர்லேயும் பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது முக்கியமாக கதை பாட்டுகள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு பெரியவங்களுக்கெல்லாம் நிறையாவே தெரியும். இதை ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறனால நீங்கள் என்னை பார்த்து பாடிங்களே, இந்த கதை முறைப்படி இதான் பாடலா இல்லை வேறு பாடல் மாற்று பாடல் எழுதியிருக்காங்களா? அதாவது வள்ளிநாயகம், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறணும். இந்த கலை உலகத்தில் மட்டும்தான் ஜாதி மதம் அப்பாற்பட்டு ஒவ்வொரு மனிதனும் பாருங்க, நம்ம 1000 மனிதர்களை பார்த்திருக்கோம். சரி, ஆனா தெய்வங்களை வணங்கி இருக்கிறாங்க. ஆனா மனிதனா பிறந்து தெய்வமா இறந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா டிடி சங்கரதாசாமிகளை மட்டும்தான். ஆமா. ஆனா இப்படிப்பட்ட இந்த கதை பாடல் அவர், இந்த பாடல் அவர் எழுதுனதா? நான் தான் உங்களை கேட்டேன், நீங்க என்ன கேட்க கூடாது. நான் கேட்டது உங்கள்ட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, இந்த கதை பாட்டு அவர் தான் எழுதினாரு நான் கேட்டேன். அவர் எழுதுனது. அப்புறம் யார் எழுதுனதுன்னு கேட்கிறேன். பாஸ்கரதாஸ் அவர் எழுதுனாரு. அது எதுக்காக எழுதினாரு? எதுக்காக எழுதினாரு? இப்ப சொன்னீங்களே ஜாதி மதம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப இந்த திருவிழா நடத்துறோம் பார்த்தீங்களா, இந்த திருவிழாவில் அண்ணன் சொன்னாங்க பார்த்தீங்களா, நம்ம ஜாதியில் இருக்கிறவங்க இவ்வளோ பேர் தான் இருக்கிறீங்களா அப்படின்னா, திருவிழான்னு சொல்ல போனால் நம்ம மதத்துலையும் சரி அடுத்த மதத்துலையும் சரி எல்லாரும் ஒன்று கூடி பார்க்கக்கூடியதான் ஒரு திருவிழா, இந்த நாடத்தை பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாரதர் என்ன பாடுவார் அப்படின்னா, சாமிகள் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, எக்குலத்திலே உதித்தாய் இத்தருணத்திலே புகழ்ந்தாய் அப்படின்னு பாடல் எழுதியிருக்காங்க. அது உண்மைதானே? அது உண்மையா இருந்தா ஒத்துக்கங்க, இல்லைன்னா சொல்லிருங்க. அதனாலதான் வள்ளியாகப்பட்டால் மிக்க வலிமையுள்ள குரக்குலத்திலே உதித்தேன், இதுதான் பாடணும். இது நீங்க சொன்ன மாதிரி ஜாதிகளை தாழ்மையாக பேசக்கூடாது அப்படிங்கிறதான் மாற்று பாடலாக இப்ப நீங்க பாண்டிக பத்தியில வண்டு விழி கற்கண்டு மொழி மாதிரி இதை பாஸ்கரதாசன் ஆகப்பட்டது எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி. வண்டு விழின்னு ஏன் நான் உங்களை பாடுறேன் காரணத்தை நீங்க முத புரிஞ்சுக்கணும். எதுக்கு? ஒரு வண்டாகப்பட்டது இரவும் பகலும் தூங்காம விழிப்புணர்வோட இருக்கும். உங்க கண்ணை பார்த்தோன்னே விழிப்புணர்வோட இருந்த காரணத்தினாலதான் வண்டு விழி கற்கண்டு கற்கண்டு கரடு முறை. அதே மாதிரி ஒரு வண்டாகப்பட்டது விழிப்பு முறையோடு இருக்குது அப்படின்னா, தூங்காமல் இருக்குது அப்படின்னா ஒண்ணு தெரியுங்களா, மீனாட்சி ஆகப்பட்ட என்ன சொல்றாங்க, என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னா, தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை மாநகரத்துல விழித்து கொண்டே இருக்கிறாங்களாம். தூங்கா நகரம் மீனாட்சிக்கு மீன் விழி. அதே மாதிரி பாருங்க, என் பாட்டி மகாலட்சுமி அழுதாலும் சிரித்தாலும் கண்கள்ல இருந்து பூச்சுளரும், அவளுக்கு மலர் விழி. மானுக்கு மிரண்ட விழி. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விழி இருக்கு. ஆனா உங்களோட விழி வண்டு விழி, கற்கண்டு. ஒரு கற்கண்ட பாருங்க கரடு முரடாதான் இருக்கும், சுவைக்கும் போது தித்திப்பா கொடுக்கும், தித்திப்பா இருக்கும். அந்த மாதிரி உங்க பேச்சு தித்திப்பா இருக்கு. ஆக இந்த இடத்துல முதல்ல நீங்க யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப உங்களை நான் என்ன தவறா பேசுறேன், யார் யார்கிட்ட எப்படி பேச நீங்க சொல்றீங்க? இல்ல தவறா சொல்லணுமா, நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். தாயிட்ட அன்பா பேசணும், தந்தைட்ட பண்பா பேசணும், ஆசிரியர்கிட்ட அடக்கமா பேசணும், சகோதரனுடன் பாசத்தோடு பேசணும், சகோதரியுடன் அளவோடு பேசணும், ஆக வியாபாரியுடன் கராராக பேசணும், தொழிலாளரிடம் மனித நேயத்தோடு பேசணும். என்கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். எதுக்கு ஜாக்கிரதையா பேசணுன்றீங்க? எப்படி என்ன, நீங்க எனக்கு எதிரியா? எதிரி இல்ல நான் உங்களுக்கு எதிரியா?
இல்ல ஜாக்கிரதையா பேசணும் நீங்களே. சரி அப்படி கூட வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சொன்னீங்க அம்மா கிட்ட பாசத்தை காட்டி பேசணும், ஒவ்வொருத்தரையும் ஒரு முறையா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. வந்தவருக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா பெரியவராக தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, நடப்பது நடக்கிறது நடக்கக்கூடாது என்ற முக்காலங்களை உணர்ந்தவர் நான். உன்னிடம் ஒரு சில வார்த்தைகளை கேட்கணும் அப்படிங்க சொன்னீங்களே தெரியுங்களா? கேட்கணும் அப்படின்னா என்னால் என்றவரை தங்களுக்காக பதிலைக்க காத்திருக்கிறேன். தெரியாததை உயர்ந்த மனிதராகிய தங்களிடம் பணிவோடு கேட்டு தெரிந்து கொள்கிறேன். அப்படி எதுக்கு சொல்ல தெரியுங்களா? பணிவுன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பதவியை தக்க வைக்க முடியும் அப்படிமா. எவ்வளோ பெரிய பதவியாக இருந்தாலும் சரி, இப்போ குடும்பத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்க, பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடும்ப தலைவியாக இருந்தாலும் என்ன பண்ணால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை பக்குவப்படுத்தணும். அதுதான் குடும்ப தலைவிக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்த பணிவோடு உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள்கிட்ட இதுவரைக்கும் நான் தவறாகவே பேசவே கிடையாது. அதனால் என்னை பற்றி கேட்டதுனால் நான் என்ன தங்களுக்காக சொல்ல ஆசைப்படுறேன் என்றால், ஞான நினைத்தான் உணர்ந்த சுவாமி, எங்க அப்பா பேரு நம்பி தலைவன், எங்க அம்மா பேரு நங்கை மோகினி, என் பெயர் வள்ளி. உடன் பிறந்தவர் 7 பேர் வந்திருக்காங்க. செய்ய வந்திருப்பது காவல், அமைந்திருப்பது பரன், பிடித்திருப்பது காவல், காக்கக்கூடியதோ கடவுள். இதுதான் என்னுடைய கடமை. ஏன்னா கேட்டது ஒரு கேள்வி, ஒரு கேள்விக்கு எத்தனை பதில் சொல்லணும். இப்படிப்பட்ட ஆளத்தை சந்திக்கிறதுக்கு, ஏன்னா பேச்சு பேச்சு என்றாதே கீச்சு கீச்சுன்னுமா கிளிப்பு இல்ல. ஆக இப்படிப்பட்ட உங்க பேச்சு மிகவும் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல காவல்னு சொல்றீங்களே, என்ன காவல் தான்? திணை காவல் பாக்குறோம். நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமா? சொல்லுங்க சாமி. நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்களா காதலுக்கு வந்திருக்கீங்க? காதலுக்கெல்லாம் நான் வரல சாமி, அது எனக்கு பிடிக்காது. காதல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்றேன் நீங்க காதல் பண்ண வந்திருக்கீங்க. நான் இங்க காவலுக்கு தான் வந்திருக்கேன். நான் சொல்றேன் உங்க கொண்ட மேல அடிச்சு சத்தியம் பண்ணுவேன். கொண்ட மேலையா? அம்மா இப்ப காதல் என்றா நீங்க தப்பா நினைக்கிறீங்களா? நீங்க காக்குறீங்களே திணைக்காவல், இந்த திணைக்காவல் மீது காதல் கொண்டாதான் அந்த காவலுக்கு சிறப்பு இருக்கும். ஆக நீங்க அந்த திணை மேல காதலா வந்திருக்கீங்கன்னு நான் சொல்றேன். ஓ அப்படி சொன்னீங்களா? நீங்க எந்த காதல நினைச்சீங்க? நீங்க சொல்றது நான் சொல்றது வேற காதல் சாமி. பெண்ணுனா பேய் இறங்கும்னு சொல்லி இருக்காங்க. பேய் இறங்குமா? ஆமாமா. சரி சரி சரி. ஏன்னா பெண்களுக்கு எத்தனை பருவம்? 7 வகையான பருவம். 7 வகை பருவம். பேதை பதுமை மங்கை மணந்த அறிவை தெளிவை பேதலிமை சொல்லக்கூடிய ஒரு பெண்களுக்கு உண்டான பருவம் 7 வகையான. அதே மாதிரி ஆண்களுக்கு 7 பருவம் இருக்கு. பாலகன் விடலை காலை மீலி மரவன் திரவன் முதுமகன் இப்படின்னு 7 பருவம் இருக்கு. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பருவம் இருக்கு. பருவம் உள்ளவங்க பயிர் செய்யணும், உண்மைதானே? ஆக இப்படிப்பட்ட அந்த இடத்துல உங்ககிட்ட நான் முதல்ல கேட்கறது என்னன்னு தெரியுமா? என்ன கேட்க போறீங்க சாமி? என்ன கேட்க போறீங்கன்னு என்ன அரட்டையில என்ன காரணம்? உங்களை போய் நான் எதுக்கு சாமி அதட்ட போறேன்? அதாவது என்னிடம் முதல் கேள்வியா கேட்க போறேன்னு சொல்றீங்களா, என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு கேட்டேன் நான். உதாரணத்துக்கு பேச்சுல எத்தனை வகை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பட்டிமன்ற பேச்சு, வழக்காடு மன்ற பேச்சு, வழக்கு பேச்சு, வம்பு பேச்சு, வரட்டு பேச்சு, முரட்டு பேச்சு, காரிய பேச்சு, வீரிய பேச்சு, கருத்தான பேச்சு, அறிவான பேச்சு, ஆற்றலான பேச்சு, ஆன்மீக பேச்சு, வெறும் பேச்சு, வெட்டி பேச்சு, செத்த பேச்சு. நம்ம பேச்சு எப்படி இருக்கணும்? இப்ப வெட்டி பேச்சா இருக்க கூடாது. வெட்டி பேச்சா இருக்க கூடாதுல. ஆக வந்தமா மக்களுக்கு நல்ல கருத்தை எடுத்து பேசணுமான்னு இருக்கணும்ல. இன்னைக்கு பாருங்க, நம்ம இதிகாசம்னா 2 இருக்கு. ஆமா, ராமாயணம் மகாபாரதம். இந்த ராமாயணத்துல யாரு நல்லவன் யாரு கெட்டவன்? யாரு நல்லவன் யாரு கெட்டவன் நினைக்கிறேன்? யாரு நல்லவன் அப்படின்னு பார்த்தா ராமன் தான் நல்லவன் நான் சொல்றேன். இதெல்லாம் வீம்பு. ராமன் தான் நல்லவர். அப்ப ராவணே நல்லவே இல்லையா? நான் நல்லவர் இல்லைன்னு சொல்றேன். நீங்க எப்படி சொல்றீங்க? சரி, ராமனை எப்படி நீங்க நல்லவன்னு சொல்றீங்க? நீங்க ராவணனை எப்படி நல்லவன் நீங்க எப்படி சொல்றீங்க? ஆரம்பத்துல ராமன் நல்லவன் சொன்னது யாரு? நீங்க தானே சொன்னீங்க. ராமன் எப்படி நல்லவன்? இல்ல நீங்க கேட்டீங்க, அதனால நான் சொல்றேன். இப்ப ராமன் எப்படி நல்லவன் அப்படின்னா, ஒருவனுக்கு ஒருத்தியா இருக்கக்கூடிய ராமனாகப்பட்டவன். அப்படி சொல்ல நாட்டுக்கு நல்ல மக்களுக்கு நல்ல மனிதராக இருக்கணும், நல்ல ஒரு கடவுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமராகப்பட்டவர். அதனாலதான் அவர் நல்லவர்னு நாங்க சொல்றோம். ஒருவனுக்கு ஒருத்தியா, அதனால ராமன் நல்லவன்னு சொல்றீங்க. இப்ப தமிழ் மேல பற்று கொண்டவர் எத்தனையோ பேர் இருக்காங்க. தமிழ் பாரதியார்ப்பட்டவர் யாமருந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லைன்னு சொல்லி இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, இந்த ராவணை பாருங்க, அவங்க அம்மா கையேசி பாருங்க உணவு அருந்த கூப்பிடுறாங்க. யாரா? ராவணனை. அப்பதான் பாருங்க ராவணன் சொன்னா, அன்பு மகனே
அமுதுண்ட வாடா அப்படின்னு இந்த ராவணனோட அம்மா கையேசி கூப்பிடையில அப்பத்தான் ராவணன் சொன்னேன், அமுதுண்ட வரல நானு தமிழ் உண்டு வந்துடுறேன், எப்படி தமிழை போய் நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் ராவணன். அவன் தான் நல்லவன்னு நான் சொல்றேன். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால ராவணன் நல்லவன் நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. என்ன இருக்குமா? என்ன இருக்கு சொல்லுங்க. உங்க மனசுல என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க. இப்ப ராம மொண்டாட்டியை யாரு தூக்கிட்டு போனா? ராம மொண்டாட்டியை ராவணப்பட்டவ எடுத்து தூக்கிட்டு போனான். ராம மொண்டாட்டியை தூக்கிட்டு போனனால ராவணன் கெட்டவனா? அவனை நான் கெட்டவனு சொன்னா யார் தூக்கிட்டு போனியன்னு கேட்டீங்க, இவன் தூக்கிட்டு போனான்னு நான் சொன்னேன். ஆரம்பத்துல ராமன் நல்லவன் சொல்லிட்டீங்க, அப்ப ராவணன் கெட்டவன்றது குறிக்கோளுதியா உங்களுக்கு இல்ல. ஆக பாருங்க, இந்த ராம மொண்டாட்டிய சீதையை பாருங்க ராவணன் தூக்கிட்டு போனேன். ஆனா தூக்கிட்டு போனாலும் தொட்டானா? நான் தொட்டாருன்னு சொன்னா உங்கள்ட்ட தொடமாடல, தொடல. ஏன் தொடல? நீங்க சொன்னீங்களே ஒருவனுக்கு ஒருத்தனாக வாழக்கூடியவன் ராமேண்டு. ஆனா ஒரு பெண்ணை சிறை செய்தாலும் அவளோட விருப்பம் இல்லாம தொடாதவன் ராவணன். அப்ப அவன் தானே நல்லவன். நீங்க அந்த இதுக்கு போறீங்க. நீங்க கேட்டது வந்து ராமன் நல்லவனா ராவணன் நல்லவனாங்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். ராவணனாகப்பட்டவன் வந்து சீதையை தூக்கிட்டு போனா, சீதையை தூக்கி போட அவனுடைய விரல் கூட அவன் மேல படலையே அப்படிங்கிற நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் உள்ள விளக்கத்தை நான் சொல்லியிருப்பேன். நீங்க எங்கேயோ போய் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா இதுக்கு என்னத்த பதில் சொல்றது? நான் சொல்லுங்க பார்க்கலாம். பேசிக்கிட்டு தான் இருக்கேன் நான். சரி, இப்ப வாங்க. ராமணனை பிடிச்சிச்சுன்னு ஒரு பெண்மணி வந்து பேசினா, சூர்பனக. ஆமா. இப்ப உதாரணம் யாரை பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க? இப்ப உதாரணம் யாரை பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்களேன். ராமனை பார்த்து யார் ஆசைப்பட்டது அப்படின்னா சூப்பனைங்கப்பட்டவள் ஆசைப்படுறா. ஏன்னா காட்டுல பாக்குறா. காட்டுல பார்த்து ஆசைப்படும் போது ராமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு அழகான ஒரு மனைவி இருக்கிறா, அவளுக்கு மட்டும்தான் நான் கணவன், என் மீது ஆசைப்படக்கூடாது, என் தம்பி லட்சுமணன் இருக்கான் அவனை போய் கேளு அப்படின்னு இருக்காங்க. அப்ப அவரை போய் பார்க்கும்போது அவர் அதான் சொல்றாரு, எனக்கு மனைவிகள் இருக்காங்க, என் மேல ஆசைப்படாது அப்படி கோவம் கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னா சூப்பனங்க என்ன பண்றாரு அப்படின்னா பிடிச்சி அறுத்தாராம். எதா அறுத்தாரு தெரியுங்களா? மூக்க அறுத்தாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கொங்கை இருக்கு பார்த்தீங்களா, மார்புன்னு சொல்லுவாங்க, அதை பிடிச்சி அறுத்தாங்களாம். இது நல்லதுனா? ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணிடம் வந்து காதலை எடுத்து சொன்னா மனசுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா பிடிக்கலைன்னு சொல்லணும். அவளோட விருப்பம் இல்லாம மூக்க எப்படி அறுக்க போச்சு? அப்ப அடுத்த பெண்ணிடம் மூக்க அறுக்கிறவே நல்லவனா? நீங்க தப்பா பேசுறீங்க சாமி. ஏன்னா ஒருத்தன் வந்து மனைவி கல்யாணம் ஆயிருக்குன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும், அடுத்தவனோட கணவன் போட போய் இவ ஆசைப்படக்கூடாது அப்படிங்க. ஏன் இவளுக்கு தெரியாதா? அப்படிங்கிறனால காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்கணும். அப்படிங்கிறனால நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? சீக்கிரமா சொல்லுங்க சாமி. நான் வந்த காரணம் 1000 காரணம் இருந்தாலும் 1000 காரணம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. உங்களுக்கு சிறப்பு தரத்தை நான் வந்திருக்கேன். எனக்காக இந்த இடத்துல நீங்க என்ன எனக்கு சிறப்பு தர போறீங்க? உங்களுக்கு சிறப்பு என்னை விட மிக சிறப்பான சிறப்பு யாரும் தர முடியாது. உங்களுக்கு அப்படிப்பட்ட சிறப்பு என்ன சிறப்புனா, உங்களுக்கு நான் புருஷன், எனக்கு நீங்க புருஷனாக முடியாது. ஏன்? இருக்க 4 எலும்பு வச்சுட்டு எனக்கு புருஷனாகிறேன்னு நீங்க சொல்றீங்க. எலும்ப பத்தி பேசக்கூடாது. என்ன எலும்ப பத்தி பேசுறீங்க? இல்ல சாமி, நீங்க வந்து ஒரு முனிவர் இருங்க, கோவப்படக்கூடாது. நீங்க உங்களுக்கு காதல் அப்படி விழுந்திருக்கும் போல இருக்கு. ஒரு முனிவராகப்பட்டவர் நாரதர் போய் நானே உனக்கு புருஷன் அப்படின்னு சொல்றீங்களே, இது தவறா தெரியலையான்னு கேட்டேன் நான் உங்களை. அதாவது இப்ப எலும்ப பத்தி பேசுனீங்கல, எலும்பல 4 எலும்ப வச்சு இங்க பாருங்க, அதே புடிச்சு பேசுங்க. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில். நீங்க எனக்கு புருஷன் சொன்னீங்களா இல்லையா? நான் அந்த காரணத்துக்கு சொன்னது யாரு? நீங்க தானே சொன்னீங்க. நானே உனக்கு புருஷன் சொன்னீங்களா இல்லையா? புருஷன் நீங்க எப்படி சொன்னீங்க? எனக்கு நீங்க எப்படி புருஷன் ஆக முடியும்? ஏன் அவசரப்படுறீங்க? உங்களுக்கு நான் புருஷன்னா நான் புருஷன் இல்ல, நான் புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொன்ன. அத சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். அம்மா அவசரப்பட்டது நீங்க. உங்களுக்கு இந்த ஆசை, அவசரப்பட்ட இந்த அலுப்பு ஆசை இருக்க கூடாது. எனக்கு ஆசை இல்ல, உங்களுக்கு நான் புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. இப்ப 4 எலும்பை பத்தி பேசுனீங்களே, ஒரு விவசாயப்பட்டது ஒரு மாடாகப்பட்டது இருந்தாத்தே அந்த நிலத்துக்கு சிறப்பு தரும். எப்படி உழுகணும், விவசாயம் பண்ணணும். ஆனா அந்த மாடு பாருங்க பருவமுள்ள வயது வரைக்கும் அந்த காலை உழைக்கும். ஆனா அதே காலை பாருங்க வயதான காலத்துல எலும்பும் தோலுமாதான் இருக்கும், எலும்பும் தோலுமாதான் இருக்கும். ஆனா அந்த மாட்டுக்கு உடம்பு ஒத்துனாலும்
கொம்பு மட்டும் வத்தாது. ஒன்னே ஒன்று சொல்லுவாங்களா பழமொழி, நீங்க சொல்ல மாடு வத்தினாலும் மாட்டு கொம்பு வத்தாது அப்படின்னு சொல்லுவாங்கங்கிற பழமொழி எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பழமொழிகள்லாம் நிறைய இருக்கு சாமி. அந்த தகப்ப சொத்தா இருந்தாலும் கேட்டு வாங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி ஊராறு புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்க? இதுக்கெல்லாம் விளக்கமெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஊராறு புள்ளைன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் கல்யாணம் பண்றான்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணக்கூடியது அடுத்தவங்களோட பொண்ணு. அப்ப இவனுடைய மனைவி ஆகுறாங்க. அப்ப இவனுடைய குழந்தையாகப்பட்டது அவனுடைய வயிற்றுல வளருது அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய மனைவியை ஊட்டி வளர்க்கணும். ஊட்டி வளர்த்தாதான் இவனுடைய குழந்தையாகப்பட்ட வயிற்றுல இருக்கு பார்த்தீங்களா, அது தானா வளருமா. அதனாலதான் ஊரார் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆம பூந்த வீடு விளங்காதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியும். அதே மாதிரி கேப்பையில் நினைவிடுதுன்னா கேப்பாருக்கு மதி எங்க போச்சு அப்படிம்பாங்களாம். ஏன் ஆம பூந்த வீடு விளங்காதுன்னு சொல்லியிருக்காங்க? ஆம போய் பூந்த வீடு விளங்காது. அதுக்கு அர்த்தம் இல்ல. என்ன அர்த்தம்னா இப்ப மீனவர்களே பலவிதமான மீனவர்கள் இருக்காங்க. கரையோரத்துல மீன் பிடிக்கிற மீனவர்கள் இருக்காங்க. ஆமா, கடல்ல போய் மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க. நடுக்கடல்ல போய் மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க. இந்த நடுக்கடல்ல போய் மீன் பிடிக்கிற மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க, நடுக்கடல்ல இருக்கக்கூடிய ஆமையை வந்து பாருங்க பிடித்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியில தொட்டியில வைத்து வளர்ப்பாங்களாம். என்ன காரணம், மீண்டும் இவங்க நடுக்கடலுக்கு போகையில இந்த ஆமையாகப்பட்டதுதான் பாதையை சொல்லுமா யாருக்கு, மீனவர்களுக்கு. ஆக இப்படிப்பட்ட மீனவர்கள் வீட்டுக்கு வெளியில தொட்டியில பாருங்க அந்த ஆமையை வளர்க்கையில இந்த பெண்கள் திருமணம் நடக்கும். அந்த திருமண பெண் என்ன பண்ணுவா, நம்ம வாழக்கூடிய அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வருவோம்னு சொந்த பந்தங்களை கூட்டிட்டு இந்த மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வருவாங்க. பார்க்க வரையில தான் பாருங்க வீட்டுக்கு வெளியில ஆமை இருந்தோன்னே அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயா இந்த வீட்டுல ஆமை இருக்கு, இவங்க நடுக்கடல்ல மீன் பிடிக்க போறவங்க போல. ஆக இப்படிப்பட்ட இவங்களுக்கு என் பெண்ணை கட்டி கொடுத்தோம்னா இவன் நடுக்கடலுக்கு மீன் போய் பிடிக்க போறவன் வருவானா வரமாட்டானா அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியுமா? ஆக பொண்ணோட வாழ்க்கை போயிரும். அதனால ஆமை பூந்த வீடு விளங்காது, ஆமை இருக்க வீடு விளங்காதுன்னு சொல்ற காரணம் தான் காலப்போக்கில் ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு மறிவு போச்சு. இந்த ஆமைக்கு சிறப்பு கொடுத்தாரு யாரு, என் பாட்டன் மகாவிஷ்ணு. ஆக கூர்ம அவதாரம் எடுத்தாரு. இப்படிப்பட்ட ஆமைக்கு சிறப்பு இருக்கு. இதே ஆமைக்கு என்ன சிறப்புனா, ஆமை இன்னைக்கு பாருங்க உதாரணத்துக்கு நம்ம திருச்செந்தூர் கடல்ல பாருங்க, திருச்செந்தூர் ஓரத்துல முட்டையிட்டா அது நெடுதூரம் தொலைவில் பாருங்க பயணம் செஞ்சாலும் மீண்டும் வந்து அதே இடத்துல தான் முட்டையிடும். ஆக எப்படிப்பட்ட திசையை நோக்கி பாருங்க நம்ம நீந்தி தான் பாருங்க நீச்சல் அடிச்சு நம்ம ஒரு கரையை ஒதுங்கணும். ஆனா இந்த ஆமை அப்படி இல்லை, அலையாகப்பட்டது. எந்த திசையில போகுதோ அதே திசையில பாருங்க இந்த ஆமை அதே மாதிரி பாருங்க நெளிந்து போகக்கூடிய ஒரே ஒரு தன்மை அது ஆமைக்கு மட்டும்தான். எவ்வளவு சொல்றாரு உங்களுக்காக தானே சாமி சொல்றாரு. எந்திரிச்சு உட்கார்ந்தாதான் என்ன காலை நீடிட்டு படுத்துக்கிட்டே கிடங்க. ஏன்னா இந்த பணியிலே அவங்க பணியை அவங்க சிறப்பா செய்யறாங்க. ஆக நம்ம பணியை நம்ம சிறப்பா செய்வோம். எதற்கு அந்த தெய்வம் குடியிருக்கு. சரிங்க சாமி, எனக்காக ஒரு புருஷன் சொன்னீங்க பாத்தீங்களா, புருஷன் என்பது ஆண்களுக்கு மறுபெயர் புருஷ லட்சணம் அப்படிம்பாங்க. இப்ப நீங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மாப்பிள்ளை தான் பார்த்து வந்தேன் அப்படிம்பாங்க. எனக்கு புருஷனை பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னா எவ புருஷனை எனக்கு பார்த்து வந்திருக்கீங்க சாமி? உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வரல, எவ புருஷனை பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுக்கு நான் பார்த்துட்டு வந்தது புருஷன். முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், புருஷன் பேரை மட்டும் சொல்லுங்க சாமி. பார்த்து வந்திருக்க எப்படிப்பட்டவர், அழகானவரா, அறிவானவரா, எனக்கு ஏற்றவரா, நல்ல குணம் உள்ளவரா அப்படின்னு அவர் பேரை சொன்னீங்கன்னா ஆளுலயும் சரி, அழகுலயும் சரி, பணத்திலையும் சரி, பதவியிலையும் சரி, அவர் தான் உயர்ந்தவர், உனக்கு தகுந்தவர். அவர் பேரு, அவர் ஊரு. அத நான் இப்ப சொல்றேன், நீங்க இப்ப கேளுங்க. சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களை முன்னால வச்சு செய்யணும், திருமணம் செய்யணும்னு சொல்லுங்க. உலக புகழ் போற்றுகின்ற முருகனைத்தான் உலக புகழ் போற்றுகின்ற முருகனைத்தான் பாரமா, இந்த முருகனையே கட்டிக்கிட்ட வாழ்க்கை சிறக்கும் தானம்மா. உலக புகழ் போற்றுகின்ற முருகனைத்தான் பாரமா, இந்த முருகனையே கட்டிக்கிட்ட வாழ்க்கை சிறக்கும் தானம்மா. சொக்கநாதர் அம்சமான முருகமா, வள்ளி பொண்ணு அழகனான முருகமா, சொக்கநாதர் அம்சமான முருகமா, இந்த முருகனையே கட்டிக்கிட்ட வாழ்க்கை சிறக்கும் தானம்மா. வள்ளி பொண்ணு உனக்கு வாழ்க்கை சிறக்கும் தானம்மா. கைலவனுக்கும் வள்ளிக்கும் தான் கல்யாணம், இந்த பெண்ணில் உள்ள தேவரெல்லாம் வாழ்த்தணும். கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணமா வள்ளிக்கும் தான் கல்யாணம், இந்த பெண்ணில் உள்ள தேவரெல்லாம் வாழ்த்தணும். யாருன்னு நாட்டுக்குள்ள கேளு, இந்த உதயநிதி ராணையம்மா உனக்கு ஏற்ற ஆளு. மாப்பிள்ள யாருன்னு நாட்டுக்குள்ள கேளு, இந்த உதயநிதி ராணையம்மா உனக்கு
ஏகப்பட்ட ஆளு இந்த திருமணத்தை பள்ளி திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய மனுஷன் யாரம்மா நடத்தி வைக்கும் பெரிய மனுஷன் யாரம்மா இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய மனுஷன் யாரம்மா நடத்தி வைக்கும் பெரிய மனுஷன் யாரம்மா இந்த அகில உலகம் போட்டுகின்ற ஆவியூர் உதயநிதி தானம்மா வள்ளி பொண்ணு உதயநிதி தானம்மா வேலவனுக்கும் வள்ளிக்கும் தான் கல்யாணம் இந்த விண்ணில் உள்ள தேவரெல்லாம் வந்தனும் கல்யாணமா கல்யாணம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம் ஆக கந்தன் கடம்பன் கதிரேசன் கார்த்திகேயன் உமா மகேஸ்வரன் பாலன் முருகன் நான் பார்த்துட்டு வந்த புருஷன் பிடிச்சிருக்கா ஒன்னே ஒண்ணு பிடிச்சது சாமி உங்கள்கிட்ட என்ன இந்த நடன ஆடிய பத்தியில அப்படியே இருப்பேன் ஆமா அதுதான் சாமி நல்லா அதாவது இயல் என்பது பேச்சு இசை அதாவது இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கங்க இந்த சொல்லுங்க நாடகத்துல ஜவுளி கடையில நிக்கிற பொம்மை மாதிரி பொம்மை இப்படிதான் சாமி ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லம்மா ஜவுளி கடையில நிக்கிற சாமி இங்க இருங்க வள்ளியம்மா சூப்பரா ஆடுவாங்க அப்படியா எங்க நீங்க ஆட்டுங்க 2 ஆட்டு நான் ஆட்டினா எனக்கு தாங்க மாட்டேன் இல்லங்க அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம நிக்கிறோம்ல இந்த மேடை சாமி உங்களை மாதிரியே கலை குடும்பம் தான் நாங்களும் சாமி அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப நீங்க இப்படி ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானும் உங்களுக்கு முன்னாலே இருந்து வந்திருக்கேன் நான் எப்படி சாமி ஆடுவேன் உங்க ஆட்டத்தை பார்க்கத்தானே காத்திருக்கேன் ஆடுங்க பாப்போம் நான் ஆடினா நீங்க தாங்க மாட்டீங்க உங்கள்ட்ட போய் நான் ஆட அந்த முடியுமா அந்த சாமி? அந்த நீங்க அந்த நாரதரு அந்த ரைட் சைடு ஆட்டுங்க அந்த ரைட் சைடு எந்த சைடு என்னையா பேச பாதை கேட்கிற மாதிரி சொல்றேன் அம்மா அதான் பார்த்து வந்திருக்க மாப்பிள்ளை சொல்லுங்க பிடிச்சிருக்கா பிடிக்கல எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற பார்த்து வந்திருக்க மாப்பிள்ளைய முருகப்பெருமானே எனக்கா நீங்க மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்கீங்க அவரை கடவுளா அடிச்சுக்கும் போது ஒரு நாள் நான் புருஷனாக ஏற்றுக்கொள்ள எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை சாமி முருகனை பிடிக்கலையா பிடிக்கலையே ஏன் பிடிக்கல அவர் கடவுள்னு சொன்னேன் அது நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி நினைக்காலும் சரி ஆனா ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா தெய்வயானிய 2ஆம் தாரமா போறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது சொல்லு மன்வத்தை கேளம்மா நீங்க சொல்ற வார்த்தையை நான் கேட்கணும் நான் சொல்ற வார்த்தையை மாப்பிள்ளை பிடிக்க நீங்களே கேட்கணுமா போய் எடுத்தவ வேணும் பொழுது வந்தவரி போய் எடுத்தவ வேணும் பொழுது வந்தவரி குமியில் கோதுக்கள் புகழ் நாரதரி குமியில் கோதுக்கள் புகழ் நாரதரி கைவரிசை சொல்லாது போ எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போது எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போது நிம்மதி இல்லாமல் எங்கேனு போது நிம்மதி இல்லாமல் எங்கேனு போது கைவரிசை சொல்லாது போ குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ உடமை சொல்ல வந்து உமக்கண்ணா அக்கறையோ உடமை சொல்ல வந்து உமக்கண்ணா அக்கறை கைவரிசை சொல்லாது போ என்னைய பார்த்தா கூட்டி கொடுக்கிற மாதிரியா இருக்கு தவறாவே சொல்லலையே என்னைய பார்த்து நீங்க கூட்டி கொடுக்கிறீர்கள் கூட்டி கொடுப்பதங்கள் கொத்திரத்திலும் இல்லை கொட்டிச்சி மாத்தி பொண்ணை காட்டி மனம் முடிப்பேன் சொல்ல மனம் அறிவில மன சிறுமியை யாரை பார்த்து கூட்டி கொடுப்பேன் என்று கூறுகிறார் இன்று சூரியன் உதயத்திற்குள் உனக்கு மாப்பிள முருகப்பெருமானுக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன்